सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। பெண்மணி, உலகத்திலே உள்ள பெண் குலத்துக்கு நீ தலைவி. உன்னை சந்திரகாந்தி மேடையிலே வைக்க வேண்டும். இந்த பொல்லாத வனத்திலே காவல் வைத்த வேடர்களுக்கு பிரமதேவன் அறிவு படைக்க மறந்து விட்டான் போலும். பூந்தினை காவல் வைத்து போயினரி புடிஞராயோர் ஆய்ந்திடும் அறிவு சற்றும் அயன் படைத்திலன் கொல் என்றார். அம்மையார் அதுக்கு பதிலே பேச தலைவணங்கி இருக்கு. தலைவணங்கி இருந்தால் அந்த கூந்தல் நிலத்திலே வந்து விழுகிறது இயற்கையாக. பார்னா நீளம். பாரிரு கூந்தல் நல்லாய், பாரிரு கூந்தல் நல்லாய், மதி தளர்வேனுக்கு உந்தன் பேரினை உரைத்தி, உன் பேரினை உரையாயின் ஊரினை உரைத்தி. ஊருக்கு போற வழியை சொல்லு. அம்பாள் பதிலே பேச. நான் இத்தனை வார்த்தையை சொல்லுகிறேன், நீ ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா? மொழி ஒன்று புகழாயின் முறுவலும் புரியாயின். இரண்டு கண்ணாலும் பார்க்க வேண்டாம், ஒரு கண்ணாலாவது விழி ஒன்று நோக்காயின். விரகமிக்கு உடல்வேன் உய்யும் வழி ஒன்று காட்டாயின், மனமும் சற்று உருகாயின். பழி ஒன்று நின்பால் சாரும். இந்த வரிக்கு கீழே கோடு போட்டு படிக்க. பழி ஒன்று நின்பால் சாரும். உன்மேலே பழி வரும் என்கிறார். என்ன பொருள்? ஆதி நாளிலே நீ திருமாலுடைய கண்ணிலே பிறந்த சுந்தரவல்லி. அப்போது சரவண பொய்கிலே நீராடி நீராடி உயிராவணமிருந்து உள்ள கிழியில் உருவெழுதி உற்று நோக்கி 6 எழுத்தடக்கி அருமறை கேள்வி நாவியல் மருங்கில் நவில பாடி 12 ஆண்டு தவஞ்செய்தனை. அந்த தவத்திற்கு இறங்கி நாம் வந்து நீ திணைப்புனத்திலே காவல் செய்து கொண்டிருந்தால் உனக்கு அருள் புரிகிறோம் என்று நாம் வரம் கொடுத்தோம். அந்த வண்ணமாக இங்கே வந்து நீ திணைப்புனன் காவல் செய்கின்றாய். இப்போது நீ போதுமான தவஞ்செய்யவில்லை. முன்னே செய்த தவத்திற்காக நான் வலிய வந்திருக்கின்றேன். அப்படி சுலபமாக வரக்கூடிய மூர்த்தி நான் அல்ல. என்னை காண்பதற்கு உருத்திரர் நாரணர் பிரமர் விண்ணோர் வேந்தர் உரு கருடர் கந்தர்வர் இயக்கர் சித்தர் மருத்துவர் யோகியர் மற்றும் உள்ளவானவர்கள் மனத்தால் தேடி கருத்தழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவே மற்ற அவையும் காணோம் என்று வருத்தமுற்று அவரோடு புலம்ப நின்றேன். பஞ்ச வெளியாயிருக்கிற என்னை காண்பதற்கு கற்பங்கள் பலகோடி செல்ல தீய கனல் நடுவே ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பலமே உணவின்றி உறக்கம் இன்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்புலனை ஓம்பி நிற்பவர்க்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து அமரர்க்கு ஒழித்து நீள் முனிவருக்கு ஒழித்த சிற்பரன் வலிய வந்திருக்கின்றேன். வந்த என்னை வணங்கி அருள் பெறவில்லையானா பழையபடியே ஸ்கந்தலோகம் போய்விடுவேன். சொன்ன சொல் தவறாமல் முருகப்பெருமான் வந்தார். வந்தவரை வணங்கி வள்ளி அருள் பெரியவில்லை. ஆகவே சுவாமி மேல குற்றமில்லை, குற்றமெல்லாம் வள்ளி மேல் என்று பழி ஒன்று நின் பால் சாரும் பராமுகம் தவிர்தி என்றார். அத்தனைக்கும் பிராட்டியார் பதில் சொல்லு. நம்பி ராஜா தன் செல்வ புதலியை காண அடிக்கடிக்கு வருவான். அதுபோல வந்தான். சுவாமி என்ன பண்ணாரு? வேங்கை மரமானாரே சத்ரு சங்கார வேலுடை கையனாரே. வேங்கை மரம் ஆனாரே வாங்கிய வில்லும் கூடை மலர் வேடர் பலர் சுத்த வள்ளி தந்தையும் வர வள்ளல் மறைந்து முந்தவே கை மரம் ஆனாரே. சுவாமி வேங்கை மரமானாராம். ஏன்? அம்பிகைக்கு நிழல் கொடுக்கும். அது காற்று வேங்கை மரம் இல்லை. 4 வேதங்களே வேர்களாக
28 சிவாகமங்களே கிளைகளாக, 64 கலை ஞானமே இலைகளாக, 7 கோடி மந்திரமே மலராக, ஞானமே கனியாக, வேத மந்திர ஸ்வரூபா நமோன்னமே. வள்ளிக்கு கலை ஞானம் இல்லை. ஞானம் 2 வகைப்படும். ஒன்று கலைகளை படிப்பதனால வருகிற ஞானம், அபர ஞானம். ஒன்று அனுபவத்தால் வரும். அனுபவத்தால் வருவது பரஞானம், புத்தகத்தால் வருவது அபரஞானம். ஞானம் 2 வகை. திருஞான சம்பந்தருக்கு உமாதேவியார் பால் கொடுத்தவுடனே 2 ஞானங்களை பெற்றாராம். உவமயிலா கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அந்த பிராட்டியாருக்கு பெருமான் இப்போது கலை ஞானத்தை வழங்குகின்ற. மந்திர வடிவு வேங்கை மரம். நம்பிராஜா வந்தான். அம்மா, இது ஏது நூதனமாக மரம் இருக்கிறதே? அப்பா திடீர்னு முளைச்சு. அறிவு குறைந்த வேளர்கள் இது பூதமோ பிசாசோ என்று ஆளுக்கு ஒரு கத்தியை தூக்கனா வெட்டுவதற்கு நம்பி அறிவாளி. இந்த மரம் குமார கடவுள் அருளாலே தோன்றி இருக்கிறது, இந்த மரத்தின் நிழல்ல இருந்து குழந்தை வாழட்டும் என்று வாழ்த்தி போனார். இப்போது பெருமான் மன்னவன் மகனாக வந்து, வள்ளி என்னை திருமணம் செய்து கொள். அப்போதுதான் அம்பாள் திருவாய் மலர்ந்து, ஐயா நீங்கள் மன்னவன் மகன், நான் மறவர் மகள், உனக்கும் எனக்கும் குலப்பொருத்தம். ரொம்ப பெரிய வீட்டு பெண்மணிகளை தொட்டு பழகணும்னா 2 வேலை செய்யணும். ஒன்று ரேகசாத்திரியா வரணும், ஒன்று வளையல்காரனா வரணும். இவங்க அப்பாவே மதுரையிலே வளையல்காரனாக போனதாக திருவிளையாடல் புராணம் சொல்லு. அப்பா செய்த வழக்கத்தை மகனும் செய்வார். சிவபெருமான் மதுரையிலே வளையல் விற்றாராம். செட்டி என்று சிவகாமி தன் பதியில், செட்டி என்று சிவகாமி தன் பதியில், கட்டி செங்கை வளை கூறும் எந்த இட சித்தம் குளிரனாதிவன் பொருளை நபில் ஓனே. ஏ செட்டி என்று வனமேவியின் பரச சக்தியின் செயலினாளை அன்புருக திட்டி வந்து புலியூரில் மன்று வளர் பெருமாளே. தாய்க்குலத்துக்கு வளையல்னா பிரியம். பெருமான் வளையல்காரனாக வந்து வள்ளி அம்மையாருடைய கையிலே வளையல் ஏற்றினாராம். பழையபடியே நம்பி ராஜா மகளை பார்க்க வருகிறார். இப்பொழுது சுவாமி கிழவேதியராக ஆனாராம். மறவர் பொறுப்பில் ஒருத்தி பொருட்டு அந்நாள், இளவடிவம் முழுக்க நரைத்த விருத்த வேதியனும். இங்க வேதியனும் என்பது குலத்தை குறிக்கிற சொல்லல்ல, ஒன்றை ஒன்றாக வேதிப்பவன் வேதியன். இரும்பை பொன்னாக மாற்றுவது பரிச வேதி. அப்படி அஞ்ஞானிகளை மெஞ்ஞானியாக மாற்றுவான் இறைவன். வடிவம் முழுக்க நரைத்த விருத்த வேதியனும். நம்பி ராஜா வணங்கினான். சுவாமி நீங்கள் யார்? அப்பா, எனக்கு ஊரும் இல்லை, பேரும் இல்லை, குலமும் இல்லை, குணம் ஊரிலான், குணம் குறியிலான், உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான் பின்னிலான். இங்க குமரியிலே இருந்து கொஞ்சம் தவம் செய்யலாம் என்று வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஒரு மகள் இருக்குது வள்ளி. வள்ளிக்கு நீங்கள் ஆதாரம், உங்களுக்கு அவள் ஆதாரம். அம்மா
பெருமானை வணங்கி அருள் பெற்றுக்கொள் என்று வள்ளியம்மையாரை அந்த கிழவேதில் ஒப்படைத்து விட்டு நம்பி போனான். நம்பாமலா போவான், நம்பி போனான். வள்ளி, உனக்கு பாடத் தெரியுமா? ஓ, ஏதாவது பாடு. நாதவிந்து கலாதி நமோ நமே, நாதவிந்து கலாதி நமோ நமே, வேதம் மந்திர ஸ்வரூபா நமோ நமே, ஞான பண்டித சுவாமி நமோ நமே, திருவோடி நாம சங்கு குமார நமோ நமே, நாமே சம்பு குமார நமோ நமே, போக அந்தரி பாலா நமோ நமே, நாகபந்த மயூரா நமோ நமே, நாகபந்த மயூரா நமோ நமே, பரசூரரி சேததண்ட வினோதா நமோ நமே, சேததண்ட வினோதா நமோ நமே, கீத கிண்கிணி பாதா நமோ நமே, தீர சம்பிரம வீரா நமோ நமே, கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நமே, தீப மங்கள ஜோதி நமோ நமே, தூய அம்பல லீலா நமோ நமே, தேவ குஞ்சரி பாகா நமோ நமே, தேவ குஞ்சரி பாகா நமோ நமே, அருள் தாராய் நன்னா. வள்ளி, இது என்ன ராகம்? சுவாமி கரகரப்பிரிய. முரணை அரித்தவன் முரஹரி, புறத்தை எரித்தவர் புராரி. கரன் என்ற அரக்கனை ராமர் கொன்றதனாலே கரஹரன் அவனுக்கு பிரியமான ராகம் கரகரப்பு. 22வது நாள் தேனா பாடுகிறாய் வள்ளி. நான் அருந்தபசி, இப்ப அருந்த பசி. காயும் கனியும் தேனும் தெனமாவும் கொடுத்தாளாம். பிரியமானவும் கொடுத்தா சந்தோஷமா இருக்கு. தெள்ளி தினை மாவுக்கு அவா உற்ற மோகனி என்று பிள்ளைத்தமிழே சொல்லுவார். அந்த திணைப்புனத்தை உண்டார். வள்ளி, எனக்கு தண்ணீர் வேணும். தாத்தா, 6 மலையை தாண்டி போங்க, 7வது மலையிலே தீர்த்தங்கிரி. என்ன 6 மலை? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதாரங்களை கடந்த சகஸ்ரார வெளியிலே ஆனந்த அருவி ஊற்று. ஞானங்கள் பொறிகள் கூடி பானிந்து கதிரிலாத நாடண்டி நம சிவாய வரையேறி நாவின்பரசமதான ஆனந்த அருவி பாய. அங்க ஆனந்த அருவி பாய். அந்த சகஸ்ரார வெளிக்கு ஜீவாத்மாவாகிய வள்ளியை பரமாத்மாவாகிய முருகப்பெருமான் அழைச்சின்னு போனார். சகஸ்ரார சித்தி. அங்க சூரியன் காணாத ஜுனை, இப்போதும் அருங்கோடைக்கும் வற்றாத சுனை. அங்கே பெருமான் நீர் பருகினார். வள்ளி, என்னை திருமணம் செய்து கொள். பெரியவரே, இன்னமா உனக்கு பெண்ணாசை? எனக்கு என்ன அண்ணா இல்லையா, தம்பி இல்லையா? அந்த பந்த பாசம்.
பகவான் ஏன் வேடனா போனார்? பக்குவம் அல்லாதவங்களுக்கு பகவான் நிஜவடிவா போமாட்டார். மணிவாசகருக்கே திருப்பெருந்துறையிலே அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். எப்ப நிஜவடி காஞ்சார்? உனக்கில்லாததோர் வித்திமேல் விளையாமல் என்பினை ஒத்தபின் கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றி. இருவினையொப்பு மலவரிவாகம் சத்தினிவாதம் விளைந்துள்ளதான் பகவான் நிஜவடிவு காட்டுவார். இப்பொழுது வள்ளிக்கு அந்த மல பரிவாகம் வந்து நான் என அகந்த விட்ட உடனே, அகப்பற்று புறப்பற்று இரண்டும் போன உடனே சுவாமி நிஜவடிவா அந்த காட்சி எப்படி? சுடரனைய திருமேனி உடையழகு முதுஞானே, சுடரனைய திருமேனி உடையழகு முதுஞானே, சொருபகிரிடமேவு முகமாறும் சுரதெரியலிப்பாடேன் மழலை கத்தினாரை பாயே. சுரதெரியல சுகிரிதழின் மொழி வேத, சுகிரிதழின் மொழி வேத மணநீத ஜெகஜோதியாக வந்து 100 கோடி சந்திர பிரகாசமாக வள்ளிக்கு காட்சி அருளினார். வள்ளியம்மையார் இறைவனுடைய திருவடியில விழுந்து அழுது தொழுது, சுவாமி என்னென்ன வடிவமோ வந்து என்னை ஏமாற்றி விட்டீரே. இங்கதான் எல்லாரும் கவனமாக வள்ளியம்மையாரை எம்பெருமான் எடுத்து அருட்கண்ணாலே பார்த்து செங்கரத்தை சென்னியிலே வைத்து தந்தையாருடைய செவியிலே ஓதிய பிரணவ மந்திரத்தை வள்ளிக்கு உபதேசம் பண்ணாராம். உபதேசம் பண்ணதான் வள்ளி திரு. இது அருணகிரியார் சொன்னார். ஓது குரமான்வனத்தில் மேவி அவள் கால் பிடித்து, கால் பிடித்துன்னா கால்னா பிராணவாய், மூலாதாரத்தில் முண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தும் பிராணாயாமம் செய்து ஓம் என்ற உபதேச வித்தோடு அணைவோனி பிரணவ ஞான உபதேசம் பண்ணு. வள்ளிக்கு ஞானோபதேசங்களை திணைப்புனம் காவல் செய்கின்றாள். நம்பிராஜா வந்தான். திணைப்புனம் முற்றி விட்டது என்று அறுவடை செய்து பிராட்டியாரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைச்சின்னு போனான். பரத்தை பார்க்கின்றவர்கள் பதார்த்தத்தை பார்க்க மாட்டார். பதார்த்தத்தை பார்க்கின்றவர்கள் பரத்தை பார்க்க மாட்டார். நாயினாலே கல்லினாலே ஒருவன் நாய் வடிவம் செய்து வைத்தான். கல்லென்று பார்க்கிறவனுக்கு நாய் தெரியாது, நாய் என்று பார்க்கின்றவனுக்கு கல் தெரியாது. கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைத்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் என்று திருமூலர் சொல்லு. எம்பிராட்டி அந்த முருகனுடைய திருவடியிலே நாட்டம் வந்தபடியினாலே உண்பதில்லை, உறங்குவதில்லை, யாரோடும் உரையாடுவது. நம்பிராஜனுக்கு மெத்த கவலை. ஐயோ குழந்தை பேய் பிடிச்சாமல். மருத்துவரை கூப்பிட்டு காட்டினான். அவர் கை பார்த்து பித்தம் அதிகமாக போச்சு, 500 ரூபாய் கொண்டு. ஜோதிடரை அழைத்து காட்டினான். அவன் மேஷ ரிஷப மிதுன கடகம் சிம்மம், அங்கார தோஷம், 700 ரூபாய் கொண்டாட. மாந்திரீகனை அழைச்சான். அவன் மந்திரம் போட்டு ஜடாமனை பிடிச்சுங்குது, 1000 ரூபாய் கொண்டான். கந்தன் கருணை என்று யாரும் உணரவில்லை. வள்ளியம்மையார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, கந்தநாதா கருணைக்கடலே கிருபாநிதி, தேவரீரை தவிர என் நெஞ்சிலே யாருக்கும் இடமில்லை.
என்று எம்பெருமானை மறவாமல் நினைந்து நினைந்து உருகி உருகி கண்ணீர் பெருகி அந்த தெய்வ நாட்டத்திலே விளங்குகின்றாள். ஒரு நாள் எல்லாரும் தூங்குறாங்க, வள்ளி தூங்கல. என்ன அர்த்தம்? 36 தத்துவங்களும் தூங்கணும், ஜீவாத்மா தூங்கக்கூடாது. ஆங்காரமும் அடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதிய காலம். பத்திரிகையார் பாட்டு. கருவிகரணங்கள்லாம் தூங்கணும், ஜீவாத்மா தூங்காம இருக்கணும். ஆங்காரம் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கான் நினைப்பும் மறப்பும் அறார் தினைப்போதளவும் ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார். ஓங்காரத்து உள் ஒளிக்கே முருகன் உருவன் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யம தூதருக்கே. அந்த தூங்காமல் தூங்கும் நிலையை ஜீவாத்மா அடைந்து அப்போது முருகப்பெருமான் வந்தார். தூங்காமல் தூங்குது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனை. வள்ளியம்மையார அழைத்து கொண்டு எம்பெருமான் போகின்றார். அடுத்த கானகத்திலே வள்ளிய மடியில வைத்து குமாரதந்திரம் பாடஞ்சது. அவள் ஞானாம்பாள், அவன் ஞானவள்ளி. நம்பிராஜா வள்ளியை காணாமல் தீவெட்டிகளை ஏற்றிக்கொண்டு 1000 வேடர்கள் புடைசூழ வள்ளிநாயகி வள்ளிநாயகி என்று தேடிக்கொண்டு வந்தான். முருகப்பெருமான் மடியில வள்ளி அமர்ந்திருக்கின்றால் இவர்தான் முருகன் என்று அவன் உணரவில்லை. 1000 பானங்களை எடுத்து இட்டான். நெருப்பு கிட்ட பஞ்சி போகாது. அத்தனை பானங்களும் வேலியாக விழுந்து கூர்மழுங்கிவிட்டு சுவாமி சேவல் கொடியை நினைத்தார். அது என்ன கொடி? பாலகிரியை தனது தாளிலிடிய பொருது வாகை புனை குக்கூட்ட பதாகைக்காரன். அது பிரணவம். கொக்கரகோனு கூவிற்று அத்தனை பேரும் ஆண்டு விட்டார்கள். சேவலுக்கு அவ்வளவு பெருமை. முருகப்பெருமானுடைய ஞான கொடி சேவல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி உண்டு. சிவனுக்கு ரிஷப கொடி, திருமாலுக்கு கருட கொடி, இந்திரனுக்கு இடி கொடி, அர்ஜுனனுக்கு அனும கொடி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி. முருகனுக்கு சேவல் கொடி. அந்த சேவல் கொடி கூவிய உடனே அத்தனை பேரும் மாண்டு விட்டார்கள். நாதத்துக்கு அத்தனை பேர். வள்ளி பிராட்டியை அழைச்சின்னு முருகப்பெருமான் போகின்றார். அப்போது நாரத முனி வர்றார். பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகரவளங்கள் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே வரையினிரங்கனு உலவி நிறைந்தது வரிசை தரும்பத மதுபாடி பழமுடி செந்தமிழுர ஜெயன்பர் மகிழ வரங்கள் அருள்வாயே அரஹர சுந்தர அருமுக எந்தினி அடியர் பணிந்திட மகிழ்வோனே அச்சல நெடுங்கொடி அமையுமை தன் சுத குரமகடிங்கித மனவாள கருதருகின் புய சரவண குங்கும கடபமணிந்திடு மணி மார்வா கனகமிகும்பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே. நாரதா வள்ளிக்கு அனுகிரகம் பண்ணேன். சுவாமி, எப்பவுமே பெண்ணா பிறந்தவர்களுக்கு தாய் வீட்டுல பாசம் அதிகம். தாட்சாயணி தட்ச யஜ்ஞத்துக்கு போக விரும்பினார். நம் தாய் வீட்டு ஜனங்கள்லாம் ஆண்டு போனாலேன்னு வள்ளியம்மா கவலைப்படுற. ஓ, வள்ளி நீ அனுகிரகம் பண்ணு. வள்ளி அனுகிரக சக்தி. எல்லோரும் உய்ய வேண்டும் என்று வள்ளியம்மையார் சங்கல்பம் செய்தார்கள். அத்தனை பேரும் படைத்து. அப்போதுதான் சுவாமி நிஜ வடிவு காட்டுகிறார். நம்பிக்கை தனியாத அன்பு. பெருமானே தேவரி, எனக்கு மாப்பிள்ளையா வந்தாய், எங்க ஊருக்கு வா, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். நம்பிராஜனுடைய அந்த சீரூருக்கு சென்றார். மணமக்களை மணவரையில் அமர்த்தினார்கள். நாரதர் தான் புரோகிதர். வள்ளியம்மையார் கையை முருகப்பெருமான் கையில வைத்து நம்பிராஜா தாரை வார்க்கிறார்.
அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளல் கை இப்போது முருகப்பெருமான் கை கீழே இருக்குது, வேடராஜன் கை மேலே யாச்சிக்கிறாராம். மரகத மணிப்பணியின் அணி தழை உடுத்துல பனசரர் கொடிச்சி தன யாச்சிக்கும் யாச்சகனும். நாரமுனிவர் மந்திரம் சொல்லி கிரும்னாபீதே சுப்ரஜாத்வாய அத்தம்மயாம் ஜரதட்டிரி யதாசாம் பகோ அரியமா பாணிக்கிற மந்திரம். தே உன்னுடைய அத்தம் கரத்தை நான் பிடிக்கும். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். முருகப்பெருமான் வள்ளியை கை பிடித்த உடனே மானுஷ வடிவம் மாறி விஷ்ணு மகளா மாறி. இப்படி முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டு எல்லோருக்கும் பரிபூர்ணமாக அருள் புரிந்து கைலாய மலையில் சென்று அம்மா அப்பாவை வணங்கினார். வள்ளியம்மையார் மாமியாரையும் மாமனாரையும் வணங்கினார். அவர்கள் அருள் பெற்று கொண்டு ஸ்கந்தலோகம் போனார். அங்கிருக்க தெய்வ யானை ஓடி வந்து தங்கை தனக்கு துணை, நீண்ட காலம் பிரிந்திருந்த என் சகோதரி என்பால் வந்தாளே முருகா, என் தங்கையை அழைத்து கொண்டு வந்த தங்களுக்கு நான் எவ்வாறு நன்றி செலுத்துவேன்? கட்டி தழுவி ஆனந்த வெள்ளத்தில் அழிந்தினாள். முருகப்பெருமானுடைய வலப்பக்கத்தில் வள்ளி, இடப்பக்கத்தில் தெய்வ யானை. வள்ளி என்பது இச்சாசக்தி, தெய்வ யானை என்பது கிரியாசக்தி. அவர் கையில் இருக்கின்ற வேல் ஞானாசக்தி. ஒரு மனிதனுக்கு மும்மை நலங்கள் வேண்டும். இந்த இகலோகத்து நலம், பரலோகத்து நலம், முத்தி நலம். முருகப்பெருமான் வள்ளியை கொண்டு இகலோகத்து நலமும், தெய்வ யானை எம்மையாரை கொண்டு பரலோகத்து நலமும், வேலாயத்தை கொண்டு முத்தி நலமும் கொடுத்து மும்மை நலங்களும் அருள் புரிகின்றான். இது அருணகிரியார் சொன்னார். ஆராத காதல் வேடர் மடமகள் ஜிமூதமூல்வலாரி மடமகள் ஆதாரபூதமாக பலமிடம் உறைவாழும் ஆராயும் நீதிவேலு மயிலினை ஞானாபிராமதாப வடிவம் ஆபாதனேனும் நாளும் நினைவதி பெறவேணும். இப்படி வள்ளி தெய்வயான என்ற இரண்டு அருள் சக்திகளை வைத்து ஞானமே வடிவாயிருக்கிற முருகப்பெருமான ஆன்மாக்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றார். பரம வேதாந்த தத்துவம் வள்ளியம்மையுடைய திருமணம். ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் பரமாத்மாவை அடையணும், ஜீவன் சிவனாக வேண்டும் என்ற இந்த உட்பொருளை தெரிவித்து எல்லோருக்கும் முருகப்பெருமான் கருணை துணை புரியும் என்று சொல்லி இந்த வள்ளியம்மையார் திருமணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகிறேன். உருவாய் அருவாய் உளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கை நிறைந்த செல்வம் வந்தால் கடலளவு அகந்தை வரும், கடுகளவு வறுமை வந்தால் கண்ணீரின் பொருள் புரியும், தனக்கென்றோர் துயரம் வந்தால் பிறர்க்கு வரும் துயர் தெரியும், தானென்ற அகந்தை சஞ்சலத்தில் மறைந்து விடும்,
உள்ளத்தில் மறைந்து விடும். சங்கு கொள்ள வேண்டும், பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும், என் கண்ணுக்கு பால் வண்ணச் சங்கு கொள்ள வேண்டும், சிட்டென்று அள்ளிக்கொள்ள வேண்டும், என் கண்ணுக்கு சிங்கார பொட்டு வைக்க வேண்டும், சிட்டென்று அள்ளிக்கொள்ள வேண்டும், என் கண்ணுக்கு சிங்கார பொட்டு வைக்க வேண்டும், பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும், என் கண்ணுக்கு பால் வண்ணச் சங்கு கொள்ள வேண்டும். சங்கு கொள்ள வேண்டும். மார்பினில் எடுத்து பால் உண்ண கொடுத்து மயக்கம் கொள்ளும் போது, மார்பினில் எடுத்து பால் உண்ண கொடுத்து மயக்கம் கொள்ளும் போது, அவர் வர பார்த்து ஆடையை மறைத்து அப்பப்பா சொல்ல வேண்டும், அவர் வர பார்த்து ஆடையை மறைத்து அப்பப்பா சொல்ல வேண்டும். அன்னையை தந்தை அழைக்கின்ற கோலம் கண்ணனும் காண வேண்டும், அன்னையை தந்தை அழைக்கின்ற கோலம் கண்ணனும் காண வேண்டும், என்னையும் மறந்து ஏன் இந்த விருந்து என்றவன் சொல்ல வேண்டும், என்னையும் மறந்து ஏன் இந்த விருந்து என்றவன் சொல்ல வேண்டும், என்றவன் சொல்ல வேண்டும், பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும், என் கண்ணுக்கு பால் வண்ணச் சங்கு கொள்ள வேண்டும், சிட்டென்று அள்ளிக்கொள்ள வேண்டும், என் கண்ணுக்கு சிங்கார பொட்டு வைக்க வேண்டும், பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும், என் கண்ணுக்கு பால் வண்ணச் சங்கு கொள்ள வேண்டும். வள்ளி, நான் பார்த்த ரதிதேவி எங்கே,
நான் கேட்ட புது பாடல் எங்கே உன் மாலை சூட நான் வந்த நேரம் பெண்ணே நீ சிலையானதே என் கண்ணே நீ கதையானதே நான் பார்த்த ரதி தேவி எங்கே நான் கேட்ட புது பாடல் எங்கே பூமலர் சேலையை நான் கொடுத்தேன் பூவுடல் போர்த்தவா நீ நினைத்தாய் பூமலர் சேலையை நான் கொடுத்தேன் பூவுடல் போர்த்தவா நீ நினைத்தாய் மூடிய உன் இமை பாடுமோ உன் கண் என்னுடன் பேசுமோ நான் பார்த்த ரதி தேவி எங்கே நான் கேட்ட புது பாடல் எங்கே என்னையும் உன்னையும் ஏன் பிரித்தார் இடையினில் கோடுகள் ஏன் கிழித்தார் கனவுகள் புகையென ஆனதே காற்றில் சேர்ந்தே போனதே நான் பார்த்த ரதி தேவி எங்கே நான் கேட்ட புது பாடல் எங்கே மரங்களும் இலைகளும் வாடுவதே மலர்களும் நிறங்களை இழந்தது ஏன் தாளமும் ராகமும் ஏங்கவே ஜல் 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 ஒளி நின்றதே நான் பார்த்த ரதி தேவி எங்கே நான் கேட்ட புது பாடல் எங்கே பொன்மாலை சூட நான் வந்த நேரம் பெண்ணே நீ சிலையானதேன் என் கண்ணே நீ கதையானதே पार 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 सांबार मोर 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 एक मोर पार 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 सांबार मोर 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 एक मोर பச்சரிசி சோறு பருப்பு நெய்யி ஜோறு பச்சடியும் கிச்சடியும் பல ஜோறு ஓ பல ஜோறு ஓ பல ஜோறு
मोर 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 ये मोर पार 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 सांबार मोर 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 ये मोर पार 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 सांबार मोर 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 ये मोर பச்சரிசி சோறு பருப்பு நெய்யி ஜோறு பச்சடியும் கிச்சடியும் பல ஜோறு ஓ பல ஜோறு ஓ பல ஜோறு எவனு வந்து மூக்க கிடைக்க வெளுத்து வாங்கிடுவா பார் 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 சாம்பார் மோர் 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 பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாய் பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாய் வித்தகனாய் கல்வி பெற வைத்தாய் மேதினியில் நாம் வாழ செய்தாய் அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவை அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவை அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம் சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம் அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவை அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை
செய்திடுவார். ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டார். மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாய். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவை அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. சத்தியம் பொய்யாகும், தர்மம் தலை சாயும், அறநெறிகள் அலைமோதும், அதர்மம் அரசாளும். பருவநிலை மாறும், பசுமைக்கு பஞ்சம் வரும், வறுமை சதிராடும், மண்ணுலகே நரகாகும். அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம், அதன் முடிவே கல்கி அவதாரம். அப்பனும் மகனும் குடிவெறியில் மனம் ஒப்பி ஒன்றாக நடு இரவில் மன்மத லீலைக்கு கிளம்பிடுவார். ஒரே மங்கையை கலந்து சுகம் பெறுவார். கட்டிய கணவனை உறங்க வைத்து கள்ள காதலன் மார்பில் முகம் புதைத்து தன் இஷ்டம் போல் சுகம் அனுபவிப்பாள். விஷம் இட்டே கணவனின் உயிர் குடிப்பாள், விஷம் இட்டே கணவனின் உயிர் குடிப்பாள். அறிவு கண் திறக்கின்ற குருவுக்கு மரியாதை செலுத்தி கல்வி கற்கும் சீடர்கள், அரசியல்வாதிகள் வலையினில் அகப்பட்டு முறையற்ற செயலை செய்வார்கள். குருவை அஞ்சி நடுங்கச் செய்வார்கள், அகந்தை மிஞ்சிய சீரழிவார்கள். நாத்தழும் வேறிய நாத்திகவாதிகள் சாத்திரம் பொய்யென சாற்றும் கபோதிகள். ஆத்திகம் வளர்க்கும் ஆலயங்களுக்கே அரங்காவலராவார். தங்கள் சூழ்ச்சியால் கோயில் தூய்மையை கெடுத்து சொத்துக்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து சுவாமி சிலைகளை கடத்தி விற்பவர் சுகபோகம் பெறுவார். அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம், அதன் முடிவே கல்கி அவதாரம். எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம் என்னும் நிலைமை வரும். அது பிஞ்சு குழந்தைகள் உண்ணும் உணவிலும் பெரிதும் கலந்துவிடும். அருந்தும் மருந்தில் நஞ்சை கலக்கி அழகு சிமிழில் அடைத்து மயக்கி விற்பனை செய்பவர் வளமடைவார், பெரும் வியாபாரிகள் எனும் பெயரடைவார். மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ்வூட்டும் பரதக்கலை, கண்வழியே மனம் காட்டும் புனிதக்கலை.
அடி மானாட்டம் மயிலாட்டம் மலராட்டம் கொடியாட்டம் மகிழ்வூட்டும் பரதக்கலை கண் வழியே மனங்காட்டும் புனிதக்கலை மாறி நாயாட்டம் பேயாட்டம் நரியாட்டம் கரியாட்டம் வெளியூட்டும் மங்கங்களை தெளிவாக வெளிக்காட்டும் புதிய கலை அது முத்திய கலியின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அதன் முடிவே கல்கி அவதாரம் புல்லரும் பொய்யரும் கள்வரும் கயவரும் புயவலி கொண்டாட பெரும் செல்வ மிகுத்தவர் வல்லமையுற்றவர் ஜெயம் ஜெயம் என்றாட மிக நல்லவர் ஏழைகள் ஞானிகள் மானிகள் உள்ளம் பதைத்தாட நாலாம் யுகம் அது முடிவரும் நாள் வர கோள்களும் கூத்தாட மனித தேய்களும் கூத்தாட வெறிபடு மண்ட திடிபல தாளம் போடும் வெட்ட வெளியில் இறக்க களியொடு பூதம் பாடும் கட்ட சட சட சடவன் வெறிமலை வெடித்தே தாடும் கட்ட கடகட கடவென பூமி பிறந்தே ஆடும் புயலும் எழுந்திடும் மழையும் பொழிந்திடும் மலைகட பொங்கும் உலகை அடிக்கும் பிரளயம் மகாபிரளயம் மகாபிரளயம் குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம் குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிருக்கால் நீ உணருவதாலே வந்த லாபம் அதிமந்தமடா மனக்கிருக்கால் நீ உணருவதாலே வந்த லாபம் அதிமந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா காட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா பாபச்சரக்குகளை பணத்தாலே முடிவைத்து பாசாங்கு வேலை செய்த பகவேஷக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா அவரும் வந்தார் இவரும் வந்தாராடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் அவரும் வந்தார் இவரும் வந்தாராடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் எவரு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் கேட்டாலும் எந்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு நீ துணி விழுந்தா கூறு ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு அவர் எங்கே போனார் பாரு அவரும் வந்தார் இவரும் வந்தாராடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் பொம்பளையத்தன ஆம்பளையத்தன பிறந்ததத்தன இறந்ததத்தன பொம்பளை மாட்டி போனதத்தன மான கேடாயானதத்தன மூச்சினுன்னா முடிஞ்சுத
யாருக்கடி சொந்தம் அடியே முத்துக்கணி இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் அடியே முத்துக்கணி இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதிமந்தமடா உனக்கெது சொந்தம் மீனாட்சி கோயில் கொண்ட மணியோசை மங்கை வளையோசை மஞ்சத்தில் கொஞ்ச கொஞ்ச தமிழ் ஓசை கொஞ்ச கொஞ்ச தமிழோசை கண்ணே உச்சாரை கச்சேரி மேலே காதோடு பாடும் கல்யாணி ராகம் மங்கை வளையோசை மஞ்சத்தில் கொஞ்ச கொஞ்ச தமிழோசை ஆனந்த லீலை தரும் அமுதக்கலை உன்னை தேடுதே அனுராக சுகபோக மனமோகனா மனமோகனா என் வாழ்வில் இன்பம் நீயே என் நாட்டில் மன்னாவா என் வாழ்வில் இன்பம் நீயே என் நாட்டில் மன்னாவா